வணக்கம். நாய்கள் பத்தி பலருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட், ஆனா நாய் வளர்க்குற எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். உங்க வீட்ல ஒரு நாய் இருக்கா? அப்போ அது எப்பவுமே உங்ககிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, உங்க நாய் உங்ககிட்ட பேச ரொம்பவே துடிக்குது. ஆனா துரதிர்ஷ்டவசமா நாம பெரும்பாலும் அந்த சிக்னல்களை கவனிக்காமலே விட்டுடுறோம். அந்த மௌன மொழியோட மர்மம் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். இப்போ உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க நாய் உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு நிஜமாவே உங்களுக்கு தெரியுமா? நாம என்ன நினைப்போம்? ஓ, என் நாய்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைப்போம், கரெக்டா? ஆனா உங்க செல்லப்பிராணியோட நடத்தைகளோ அதோட அசைவுகளோ எதுவுமே தற்செயலா நடக்கிறதில்ல. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு. சரி, அந்த ரகசிய மொழி என்ன, நாய்களோட அந்த உடல் மொழி என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். இதுல ஒரு ரொம்ப வருத்தமான உண்மை என்ன தெரியுமா? நிறைய பேரு வருஷக்கணக்கா ஒரே வீட்ல ஒரு நாயை வளர்ப்பாங்க. ஆனா அந்த நாய் மனசுக்குள்ள நிஜமாவே என்ன ஃபீல் பண்ணுது அப்படிங்கறது அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம செல்லப்பிராணிகள் ஒரு மறைக்கப்பட்ட, பேசப்படாத ஒரு குறியீடு மொழியை யூஸ் பண்ணுதுங்க. நாம வார்த்தைகளை வச்சு பேசுறோம், ஆனா அதுங்க உடம்ப வச்சு பேசுதுங்க. நம்ம டெய்லி பாக்குற விஷயங்களே எடுத்துக்குவோமே, அது வாலாட்டுறது, காதை சட்டுந்து கீழே தொங்க போடுறது, இல்லனா திடீர்னு தரையில படுக்கிறது, இதெல்லாம் சும்மா சாதாரணமா நடக்கிற ஆக்ஷன்ஸ்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கிடையவே கிடையாது. நாம் அன்றாடம் கவனிக்க தவறும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதுங்க நம்ம கிட்ட பேசுறதுக்காக பண்ற பக்காவான பிளான். இதுல ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, உங்க நாய் ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னோட முழு உணர்வுகளையும் ரொம்ப தெளிவா உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆமாங்க, அதுங்களுக்கு வாய் பேச முடியலனாலும் இந்த சைலண்ட் லாங்குவேஜ் மூலமா நம்ம கிட்ட சூப்பரா பேசும். இப்போ நாய்களோட அசைவுகளும் அது உணர்த்துற உண்மையான அர்த்தங்களும் என்னன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம். இத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஃபர்ஸ்ட், உடலை கீழே தாழ்த்துவது. ஒரு நாய் தன்னோட உடம்ப தரையோடு தரையா கீழே இறக்கி வைக்குதுன்னா அது ஏதோ நம்ம கூட விளையாடுதுன்னு அர்த்தம் இல்லைங்க. இது பயத்தோட நேரடி அறிகுறி. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அது பயப்படுது, இல்லனா அதுக்கு ஒரு பாதுகாப்பட்ட ஃபீல் இருக்குன்னு அர்த்தம். அந்த டைம்ல அதுக்கு உங்க அரவணைப்பு ரொம்பவே தேவை. அடுத்ததா, நாய் முன்னாடி காலை நீட்டி ஸ்ட்ரெச் பண்றது. தூண்டி எந்திரிச்ச உடனே இப்படி சோம்பல் முறிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா தூக்கம் இல்லாத நேரத்துல உங்க நாய் இப்படி பண்ணுதுன்னா அது தனக்குள்ள இருக்கிற மன அழுத்தத்தை, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். இது அதோட கவலைய போக்கிக்க அதுவே பண்ற ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் டெக்னிக். மூணாவது விஷயம் ரொம்பவே கியூட்டான ஒண்ணு, வயிற்ற மேல காட்டி மல்லாக்க படுக்கிறது. பொதுவாவே விலங்குகளோட உலகத்துல வயிறுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான, வீக்கான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு பகுதியை உங்ககிட்ட அது ஓப்பனா காட்டுதுன்னா உங்க மேல அதுக்கு 100% முழுமையான, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இது அது உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அன்பின் பரிசு. இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும், குறிப்பிட்ட உடல் அசைவுகள் எப்படி டைரக்டா அதோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? உடலை தாழ்த்துனா பயம், நீட்டி எழும்புனா ஸ்ட்ரெஸ் குறைக்கிற முயற்சி, வைத்த காட்டினா முழு நம்பிக்கை. இதுதாங்க உங்க நாயோட சீக்ரெட் டிக்ஷனரி. இந்த உடல் மொழிய புரிஞ்சுக்கிறதால அப்படி என்னென்ன நன்மைகள்னு நீங்க யோசிக்கலாம், அதையும் சொல்றேன். இந்த சிக்னல்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நடக்கிற மேஜிக்கே வேற. முதல்ல உங்க நாய்க்கு தேவையில்லாம வர மன அழுத்தத்தை உங்களால முன்கூட்டியே தடுக்க முடியும். ரெண்டாவது, அதோட பயத்தை கண்டுபிடிச்சு குறைச்சிடலாம். மூணாவது, ரொம்ப முக்கியம், நாய் எப்போ கோவமா அட்டாக் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். கடைசியா, நாயோட பதச்சத்தை குறைச்சு அதை எப்பவுமே ஹாப்பியா, நிம்மதியா வச்சுக்கலாம். இந்த புரிதல் மூலமா ஒரு புதிய, ரொம்ப ஆழமான பிணைப்பு எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க சரியா கையாண்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க நாய்க்கும் நடுவுல வார்த்தைகளே இல்லாத ஒரு சூப்பரான பாண்டிங் உருவாகும். அது கேட்காமலேயே அதோட தேவைகளை நீங்க உணர்ந்து செய்யும்போது உங்க மேல அதுக்கு இருக்கிற அன்பும் பல மடங்கு அதிகமாகும். கண்டிப்பா சொல்றேன், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இனிமேல் உங்க நாயை நீங்க பழைய மாதிரி சாதாரணமா பார்க்கவே மாட்டீங்க. அது உங்ககிட்ட பேச துடிக்கிற ஒரு நெருங்கிய நண்பனாதான் உங்க கண்ணுக்கு தெரியும். சோ ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட அந்த மௌன மொழியை கேட்க நீங்க இப்போ ரெடி ஆயிட்டீங்களா? அடுத்த முறை உங்க நாய் உங்களை பார்க்கும்போது அதோட வால் என்ன சொல்லுது, காதுகள் என்ன சொல்லுது, அதோட பாடி லாங்குவேஜ் என்ன கேக்குதுன்னு கொஞ்சம் உற்று கவனிங்க. இன்னைக்கு முதலே ஒரு புதுமையான உரையாடலை ஸ்டார்ட் பண்ணுங்க.